ஜஸ்ட் திங்க் ஓவர், ஓகே? இல்லை, நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு சின்ன பெட்டி கடையாக இருக்கலாம், ஒரு ரீட்டைல் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பானிபூரி கடையாக இருக்கலாம், அல்லது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எலான் மஸ்காக இருக்கலாம், அல்லது மற்ற ஆகச்சிறந்த கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் இல்லை? இப்படி எவ்வளோ பெரிய எம்ப்ளாயீஸ் டு ரீட்டைல் பிஸ்னஸ்லேருந்து செல்ஃப் எம்ப்ளாயீஸ்லேருந்து அத்தனை பேருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இல்லை? ஸோ த காமன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஹோல் human generation is humans is 24 hours இல்லை? ஸோ அதுதான் நான் ஒரு காமனான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். இதுதான் இங்கே எல்லாருக்கும் பொதுவாக அவங்க கையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இதற்கிடையில் வர பண இழப்புகள் அவங்களுடைய மிகப்பெரிய இழப்பு கிடையாது. அப்போ எதிராக அவங்களுக்கு அந்த இழப்பு வர்றதுக்கான காரணம் எதுவாக இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக தேர் லேக் ஆஃப் நாலேஜ் ஆன் ஃபினான்ஸ். அதுதான் அந்த ஃபினான்ஷியல் லாஸ்க்கான ரீசனாக இருக்கும், அல்லது அதுக்கான பேக் திங்ஸாக இருக்குமே தவிர, நிச்சயமாக ஃபினான்ஷியலி லாஸ் அப்படின்றது ஒரு லாஸ் லிஸ்ட்லேயே வராது. அது ஒரு இழப்பு பட்டியலில் வர விஷயமே கிடையாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஆஸ் வெல் ஆஸ் ஐ செட் பிஃபோர், அதுதான். ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். நம்ம எதில் நம்ம நேரத்தை நம்ம செலுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரனுக்கும், நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ்மேனுக்கும், அல்லது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கும், அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், இப்படி இவங்க எல்லாருக்கும் இடையில் அப்போ என்ன தான் வித்தியாசப்படுது இவங்க எல்லாருக்கும் இடையில் அப்படின்னா, அது how they use their time, how they use their investment இல்லை? அதாவது which means அவங்க டைம் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், how they use their timeன்றது how they use their investment இல்லை? அப்போ அவங்க எப்படி அந்த நேரத்தை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தை எதில் பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவிலான நாலேஜை அவங்களுடைய ஃபினான்ஷியல் சக்ஸஸை கெயின் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்காக அவங்க எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சக்ஸஸ் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் is a myth. Hope you guys subscribe. Thank you.